Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் ஃபுட் ஸ்டோரேஜ். லாஸ்ட் கிளாஸ்லாம் வந்து குக்கிங் பார்த்தோம், அடுத்தது வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து ஃபுட் ஸ்டோரேஜ், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபுட்டை வந்து எப்படிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் எப்படி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? ஹீட் பண்ணி சுட வச்சு வைப்பீங்க, வெளியிலே வைப்பீங்க, இல்லைனா ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அப்புறம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா பிக்கிள் போட்டு வைப்போம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி வைப்போம். இதெல்லாம் பண்ணி வைக்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ். அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஒவ்வொரு ஃபுட்டையும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம கிச்சனில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். First, storage of food. Proper storage of food that is produced at home or purchased for the family in an important part of meeting the food needs of the family. ஏன்னா ப்ராப்பராக நீ ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா எல்லாமே வீணாயிடும். அப்போ வந்து அந்த ஃபேமிலிக்குரிய அந்த ஃபுட்டு வந்து கிடைக்காம போயிடும். சரிங்களா? அப்போ ஃபுட்டு வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? இது வந்து நம்ம நர்சிங் அப்படின்றதுக்கு இல்லை, வி ஆர் ஆல் கேர்ள்ஸ். அப்போ நீங்கள்லாம் தான் ஒரு கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ண போகிற பிள்ளைங்க. அப்போ அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? It is necessary to decide about what to store and how to store after considering the space available and the shelf life of the food. அதை வந்து எந்த இடத்துல வைக்கணும், எதுக்குள்ளே போட்டு வைக்கணும், எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இந்த ஃபுட்டை நம்ம வச்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். On the basis of their stability during storage, foods have been divided into non-perishable, semi-perishable and perishable ஃபுட்டு. ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் பெரிஷபிள் அப்படின்னா என்னன்றதுக்கு மீனிங் சொன்னேன். வீணாகக்கூடிய, சரியா? வீணாக போகிறது. பெரிஷபிள்னாவே வீணாகிறது. அப்போ இங்கே வந்து நான் பெரிஷபிள்னால் வீணாகவே ஆகாது, செமி பெரிஷபிள்னால் கொஞ்ச நாள்லேயே வீணாயிடும், பெரிஷபிள்னால் உடனே வீணாயிடுற ஃபுட்டு அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க. A list of common food is classified according to their stability during storage at room temperature. அதாவது வந்து இதை லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, எதெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், எதெல்லாம் இருக்காது, வீணாயிடும் அப்படின்றதெல்லாம். It may be noted that cereals, dal, legumes which have been dried to below 13% moisture or non-perishable food. அதாவது அதில் வந்து அதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே எதில் போய்டும்? நான் பெரிஷபிள். ஏன்னா நம்ம வீட்டில் அரிசி பருப்புலாம் சீக்கிரம் வீணாயிடுமா? உடனே இன்றைக்கி வாங்கிட்டு வந்து நாளைக்கே வீணாயிடுமா? வீணாகாது. ஏன்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அது சீக்கிரம் வீணாகாது. அதெல்லாம் நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸில் வந்துடும். The food which can be stored for a week to a couple of months at room temperature with the occurrence of undesirable changes in flavor and texture can be termed as semi-perishable food. இதெல்லாம் வந்து வருஷக்கணக்காக வச்சுக்கிறது. நம்ம இந்த சீரியல், டால், லெக்யூம்லாம் வருஷக்கணக்காக வச்சுக்கிறது, வருஷக்கணக்காக அது வீணாகாது. ஆனால் என்னது கப்புள் ஆஃப் மந்த்னால் ஒரு மாதம் 2 மாதம் அப்படி மட்டும் வச்சுருந்துட்டு வீணாகுதில்ல, 2 மாதத்தில் இது வீணாயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது பேர்லாம் தான் செமி பெரிஷபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இன்க்ளூட் பேக்டு ஃபுட், ரோஸ்டட், பாப்டு ஆர் டோஸ்டட் சீரியல் அண்ட் லெக்யூம்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் அண்டு சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். அதாவது மாவு அரிசியாக வச்சுருந்தா ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதையே மாவாக அரைச்சிட்டா பூச்சி பிடிச்சிரும் 2 மாதத்தில். அப்போ அதெல்லாம் செமி பெரிஷபிளுக்கு வந்துடும். இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் சிலதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு டேட்ஸே வச்சுக்கேன், இருக்கும் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிவிடும்? உள்ளே பூச்சி பிடிச்சிரும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி வறுத்து வைக்கிற பருப்பு எல்லாத்தையுமே 2 மாதத்துக்குள்ளே காலி பண்ணிடும், இல்லைன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதெல்லாம் செமி பெரிஷபிளில் சேர்ந்துடும். ஓகேங்களா? அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், மில்க்கு, ஃபிஷ்ஷு, மீட்டு, பால்ட்ரி ஆர் பெரிஷபிள். அதான் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்டை பறித்தோடனே இன்றைக்கி பறிக்கணும், நாளைக்கு வீணாயிடும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பெரிஷபிள் ஃபுட்டில் சேர்ந்துடும். அந்த மாதிரி மீன், மில்க்கு எல்லாமே. Their storage life varies from a few hours to a few days depending on their composition and temperature and humidity at which they are stored. நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட லைஃப்பை வந்து லாங் பண்ணலாம். ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் பேஸ்ட் ஆன் ஸ்டெபிலிட்டி டியூரிங் தேர் ஸ்டோரேஜ். எப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தோம்ல, நான் பெரிஷபிள், செமி பெரிஷபிள், பெரிஷபிள்னு.
அது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபுட் குரூப் 1 டால், லெக்யூம், நட் அண்ட் ஆயில் சீட், ட்ரை சால்டட் ஃபிஷ் அண்ட் மீட், இதெல்லாம் நான் பெரிஷபிளில் வரும். செமி பெரிஷபிளில் வந்து ஃப்ளோர்ஸ் ஆஃப் டால், ரோஸ்டட் நட் அண்ட் ஆயில் சீட், இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பெரிஷபிளில் வந்து குக்குடு டால், லெக்யூம், வெட் கிரவுண்ட் மிக்ஸ்சர்ஸ், மில்க், ஃப்ரெஷ் டாய், பட்டர் மில்க், கோவா, சீஸ், மீட், பால்ட்ரி, ஃபிஷ், இதெல்லாம் வந்து பெரிஷபிள் வீணாக கூடிய பொருளில் சேர்ந்துடும். செகண்டில் வந்து ஏ நான் பெரிஷபிளும் கிடையாது, செமி பெரிஷபிளும் கிடையாது. ஆல் ஃபுட்ஸ் இன் திஸ் எல்லாமே வந்து வீணாக போகிற திங்ஸ் தான் ஏவில் பொறுத்த வரைக்கும். பியில் பொறுத்த வரைக்கும் பிக்கிள்டு மேங்கோ, பிக்கிள்டு லெமன் அண்ட் சிட்ரஸ் ஃப்ரூட் இதெல்லாமே வந்து நான் பெரிஷபிள், வீணாக போகாது, வருஷக்கணக்காக வச்சுக்கலாம். செமி பெரிஷபிள் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட், ஆரஞ்சு, அப்புறம் வந்து லெமன், அப்புறம் ஸ்வீட் லெமன் இதெல்லாமே ஓகேங்களா. கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து செமி பெரிஷபிள். ஆம்லா, கோவா, கேஷ்யூ நட்டு, ஆப்பிள், பைனாப்பிள், டொமேட்டோ இதெல்லாம் பெரிஷபிள், வீணாகக்கூடிய போகிறது. தேர்டு ஃபுட் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா நில், எதுவுமே நான் பெரிஷபிள் இல்லை. ஆப்பிள், பம்கின், ஆஷ்கவுட், ரூட்டு அண்ட் டியூபர்ஸ், யாம், பொட்டேட்டோ, ஆனியன் இதெல்லாம் செமி பெரிஷபிள், ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பீஸ், பீன்ஸ், பிரிஞ்சால், கேரட் இதெல்லாம் நான் பெரிஷபிள், சீக்கிரம் வீணாயிடும். ஃபோர்த்து குரூப்பு ஃபுட் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் சீரியல் அண்ட் மில்லட், ட்ரை சீரியல் ப்ராடக்ட், சீரியல்ஸ் தானியங்கள் எல்லாமே நான் பெரிஷபிள் வந்துடும். பிஸ்கெட், கேக், ரவா, சீரியல் ஃப்ளோர், ரைஸ் ஃப்ளேக்ஸ், சீரியல்ஸ் இதெல்லாமே செமி பெரிஷபிளில் வந்துடும். ப்ரெட்டு, ரொட்டி, சப்பாத்தி, ரைஸ், குக்குடு ரைஸ், பட்டர், க்ரீம் இதெல்லாம் பெரிஷபிள் ஐட்டம்ஸில் வந்துடும். ஃபிஃப்த்து ஃபுட்டு குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா சுகர், ஜாகரி, ஃபேட்டு, வனஸ்பதி, ஆயில், கீ இதெல்லாமே நான் பெரிஷபிள், வீணாகவே போகாததில் வந்துடும். ஓகேங்களா. இதுதான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் பேஸ்ட் ஆன் த ஸ்டெபிலிட்டி டியூரிங் தயர் ஸ்டோரேஜ். 5 குரூப்பாக பிரிச்சிருக்கோம் ஃபுட்டை. ஓகேவா. இப்போ அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் பெரிஷபிள் ஃபுட், வீணாக போகக்கூடிய பொருளை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நான் பெரிஷபிளை பார்ப்போம். அதுக்கப்புறம் செமி பெரிஷபிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பெரிஷபிள் ஃபுட். Food spoiled due to the action of enzymes and microorganisms in them. The action of enzymes and the growth of spoilage organism is slowed down by low temperature storage. அதுதான் நம்ம பெரிஷபிள் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். பெரிஷபிள் ஃபுட் include most of the fresh vegetables and fruits, animal protein food such as milk, egg, meat, fish and poultry இதெல்லாம் பெரிஷபிள் ஃபுட்டு. எப்படி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு deterioration starts soon after the collection of milk. It is necessary to retard the changes during storage so that there is minimal loss of quality prior to the preparation and use. அதை வந்து அந்த பால் கறந்தவுடனே நம்ம யூஸ் பண்ணணுன்னா அதில் உள்ள ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா. அதோட ஃபுல் குவாலிட்டி, அதில் உள்ள ஃபுட் வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அதோடய குவாலிட்டி வந்து என்ன ஆகிடும், கொஞ்சம் கம்மியாகிடும். பாயிலிங் டெஸ்ட்ராய்ஸ் ஸ்பாயிலேஜ் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ த என்சைம்ஸ் ப்ரெசன்ட் இன் மில்க். அதை பாயில் பண்ணினா மட்டும்தான் ஃபஸ்ட்டு அதில் உள்ள மைக்ரோஆர்கனிசம் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகும். Thus boiling helps to store milk in good condition for 12 to 24 hours at room temperature. நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேணாம், பாலை காய்ச்சிட்டிங்க அப்படின்னாவே அது 12 to 24 hours வீணாகாமல் வெளியிலேயே இருக்கும், ரூம் டெம்பரேச்சர்லேயே. சரியா. இப்போ கரண்ட் இல்லை, ஷட் டவுன்னு வச்சுக்கோங்க, அதை தூக்கி நீ பாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உட்காந்துருக்க முடியுமா? ஃப்ரிட்ஜில் வச்சாலும் என்ன ஆகிடும், ஷட் டவுன்னா கரண்ட் இல்லைனா வீணாக போயிடும். அப்போ என்ன பண்ணலாம், ஷட் டவுன் பண்ணிக்கலாம், நம்ம பாலை ஃபுல்லாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும், அப்போ அது வீணாகாது. சரிங்களா. The storage life can be further extended by storage in the refrigerator. அப்புறம் இன்னும் அதிக நாள் வச்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடணும். பட்டர் அண்ட் சீஸ் ஆர் ஆல்சோ பெரிஷபிள் ப்ராடக்ட் விச் ஆஃப் த ஸ்டோரேஜ் பீரியட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 2 weeks பை ரெஃப்ரிஜிரேஷன். அதெல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்க அப்படின்னா 2 weeks வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். while storing dairy product one should keep them cold, clean and covered. டைரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே க்ளீனாக கைப்படாமல் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்கன்னா வீணாகாமல் இருக்கும். மில்க் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த கோல்டஸ்ட் பார்ட் ஆஃப் த ரெஃப்ரிஜரேஷன். ஃப்ரீசரில் வச்சால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம். இட் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் ஸ்ட்ராங்லி ஃப்ளேவர்ட் ஃபுட் சச் அஸ் ஆனியன் அண்ட் கார்லிக் சின்ஸ் இட் அப்சர்வ் ஓடர்ஸ் குயிக்லி. அந்த மாதிரி ஆனியன், கார்லிக் எல்லாம் வச்சிங்க அப்படின்னா அதோட ஓடரை வந்து ஈஸியாக ஃப்ரிட்ஜ் வந்து எடுத்துக்கும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஆனியனு, அதான் வெங்காயம், பூண்டுலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க. இட் ஷுட் பி கெப்ட் அவே ஃப்ரம் ஸ்ட்ராங்லி ஃப்ளேவர்ட் ஃபுட் சச் அஸ் ஆனியன் அண்ட் குயிக்லி. அதெல்லாம் வந்து அதுக்கு எட்டக்க வைக்கணும், இல்லைனா அந்த பால்லேயும் அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்வாங்க. ட்ரை மில்க் பவுடர் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அண்ட் யூஸ்ட் இன் த பீரியட் ஆஃப் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்.
அதாவது இதில் வந்து நீ அந்த பால் பவுடரை வந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாமா. கேன் மில்க் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த ஃப்ரீசர் ஒன்ஸ் த கேன் இஸ் ஓப்பன். கேன் மில்க் வந்து ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த ஃப்ரீசர் அண்ட் மஸ்ட் பி யூஸ்ட் வித்தின் 2 to 3 weeks இஃப் ஓப்பன். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐஸ்கிரீமை 2 to 3 weeks வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டால் அது வீணாகாமல் அப்படியே இருக்குமா. இஃப் சீஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் த ஃப்ரீசர் இட் டைட்லி கவர்ட் அப் டு 2 weeks. ஹார்ட் சீஸ் கேன் பி ஸ்டோர்ட் அப் டு 6 months வரைக்கும் சீஸை வந்து வச்சுக்கலாமா வீணாகாமல் ரெஃப்ரிஜரேஷனில் ஃப்ரீசரில். இப்படி தான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபிஷ், மீட் அண்ட் பால்ட்ரி எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, ஃப்ரெஷ் ஃபிஷ், மீட், பால்ட்ரி கேன் பி கெப்ட் ஃபார் ஷார்ட் பீரியட் அட் டெம்பரேச்சர் ஜஸ்ட் above freezing. Ground meat is more likely to spoil than roast chops due to handling, exposure of larger surface of air, equipment. Organ meat such as liver, kidney, brain are also more perishable than other cut. மற்ற இடத்த விட இந்த மாதிரி ஆர்கன்ஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக என்ன ஆகிடும், வீணாக போயிடுமா. Oxidation of fat in meat produce of flavors and oxidation of meat pigment causes discoloration. அதாவது இப்போ வீணாகிடுச்சின்னு வச்சிங்களேன், ஆக்சிடேஷன் ஆகிடுச்சி, அதில் உள்ள அந்த கறியில் உள்ள அந்த ஃபேட் ஆக்சிடேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றாங்க. சரியா. அந்த என்ன சொல்கிறது, சிக்கன் கறி சொல்கிறோம்ல, அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது வீணாகிடுச்சின்னு அர்த்தம். Boiling is the undesirable changes which can be retarded by storing meat in the coldest part of the refrigeration. இருக்கிறதுலே ரொம்ப கோல்டஸ்ட் பார்ட் எதுவோ அதில் தான் வந்து நம்ம இந்த மீட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அடுத்தது வந்து ஸ்மோக்டு மீட் அண்ட் சாசேஜ் மேபி ராப்டு அண்ட் ஸ்டோர்ட். அதாவது ஸ்மோக்டு மீட்னா அந்த ஸ்டீமில் வச்சு எடுக்கிறோம்ல அந்த கறி, அதை வந்து க்ளோஸ் கவர் பண்ணி தான் வந்து ரெஃப்ரிஜரேஷனில் வைக்கணுமா, அப்படியே வைக்கக்கூடாதான். Freezing of uncooked meat, fish, poultry should be done after wrapping it moisture proof paper. Moisture proof paperல சுருட்டி தான் ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா. இப்படி தான் ஃபிஷ்ஷு, மீட் அண்ட் பால்ட்ரியை ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது ஷெல் எக். Egg should be refrigerated promptly. Flavor and quality changes occur rapidly if egg are stored at room temperature but very slowly at refrigerator temperature. அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கிறது நல்லது எக்கை. அதுலேயும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஸ்லோ டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படின்றாங்க. எக் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் த ஸ்பேஸ் ரிசர்வ்டு ஃபார் தம் ஆன் த டாப் பார்ட் ஆஃப் த டோர்லேயே டாப்பில் அந்த ஹோல் வச்ச மாதிரி, எக்கு ஹோல் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃப்ரிட்ஜில், அதில் தான் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எக் ஷுட் பி யூஸ்டு வித்தின் எ வீக் ஆஃப்டர் பர்ச்சேஸ். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 1 week அந்த எக்கை வந்து என்னது யூஸ் பண்ணிடணும். Washing an egg before storing remove the natural coating of the shell which result in easier bacterial penetration into the egg. Cracked or broken egg should be used as soon as possible. அதாவது கிராக்டு எக் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும். அது நம்மளுக்கே தெரியும். அப்புறம் அது மேலே உள்ள கோட்டிங் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம, அதாவது எக்கு வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. சரியா. இப்படி தான் ஷெல் எக், அதாவது எக் ஓடு, அதுதான் ஷெல்லுன்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெத்தட். ஃப்ரூட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, மோஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ப்ரொவைட் அட்லீஸ்ட் 1 covered containers called a crisper for storage of fruits. Use of plastic bag for storage of clean dry fruit retard the evaporation of moisture from them. அதான் ஃப்ரூட்ஸை வந்து ஒரு காரி பேக்கில் போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்கல்ல அதில் வந்து நம்ம வைக்கணும். அதுக்கு பேர் தான் கிறிஸ்பர். ஓகேங்களா. ripe fruit like banana and apple can be stored in the refrigerator. Fruits can be ripened at room temperature. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம் அப்படின்னா பழுத்துரும். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு சீப்பு காயாகவும் ஒரு சீப்பு வாழைப்பழம் பழமாகவும் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரும்னு வச்சுக்கோங்க பழம், அதுக்குள்ளேயே இது பழுத்துரும். அதனால் இதை வந்து என்ன பண்ணணும், ஒரு பேப்பரில் காரி பேக்கில் போட்டு சுருட்டி நம்ம கீழே ஃப்ரிட்ஜில் அடியில் டோரில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த இது எப்போ தீருதோ அப்போ அதை எடுத்து வெளியில் வச்சா அப்போ தான் அது பழுக்கும். அப்போ தான் வந்து அது பழுக்க ஆரம்பிக்கும். ஃப்ரீசரில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் காயாகவே தான் இருக்கும். சரிங்களா. இப்படி தான் ஃப்ரூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஆப்பிளை வந்து 5 to 7 days ஸ்டோர் பண்ணலாம். செரியை வந்து 1 to 2 days, கிரேப்ஸ் வந்து 3 to 5 days, பைனாப்பிள் வந்து 1 to 2 days, வாட்டர்மெலன் வந்து 3 to 5 days ஸ்டோர் பண்ணலாமா. சரிங்களா. அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ்.
இதெல்லாம் வந்து உனக்கு ரொம்ப முக்கியம். நீ உங்களோட ஃப்ரிட்ஜை திறந்து பாரு, எது எப்படி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. சரிங்களா? ஃப்ரிட்ஜில் எப்போதுமே எதையுமே ஓப்பனாக வைக்கவே கூடாது. எதாக இருந்தாலும் கவர் பண்ணி தான் வைக்கணும். சரிங்களா? ஒரு கேரி பேக்கில் போட்டு கவர் பண்ணி தான் வைக்கணும். இல்லைனா ஈஸியாக அதில் உள்ள வாட்டர் எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துரும். அப்படியே காஞ்ச மாதிரி கூட ஆகாது. அப்படியே என்ன சொல்லுவாங்க, தண்ணி இல்லைனா டீஹைட்ரேஷனாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஆகிடும் ஃப்ரூட்ஸ் எல்லாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே. Harvesting disturbs the normal life process and vegetables start losing their vitality, turgidity and food value. அதை வந்து ஹார்வெஸ்ட் நம்ம பிடுங்கிட்டாலே பறிச்சிட்டாலே அதோட நார்மல் இது எல்லாமே போயிடும். The harvested vegetable continue to respire during transport and storage. This involves the using of oxygen, the metabolism of cell food material and the release of carbon dioxide, water and energy. அதில் உள்ள எல்லாமே வந்து போயிடுது நம்ம பறித்த உடனேவே. ஏன்னா அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, அதுக்கு அந்த ஃபுட் மெட்டீரியல் அது வளர்கிறதுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் அது ஹார்வெஸ்ட் பண்ண உடனேவே அது வந்து எல்லாமே போயிடுது. வெஜிடபிள் டிஷ்யூ சேஞ்ச் டியூரிங் ஸ்டோரேஜ். அதான் அந்த வெஜிடபிள்ஸோட அந்த டிஷ்யூஸ் இருக்குல்ல, அது வந்து பறித்த உடனேவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது. திஸ் சேஞ்சஸ் இன்க்ளூட் லாஸ் ஆஃப் வாட்டர், மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஃபைபர் அண்ட் சேஞ்ச் இன் த பெக்டின். அதில் உள்ள வாட்டர் எல்லாமே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். The loss of water is reduced by storing vegetables in an atmospheric of high relative humidity. அந்த வாட்டர் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக், நம்ம சாதாரணமாக வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகி காஞ்சி போயிடுது. அதனால தான் சீக்கிரமாக. Removing the tops of radishes, carrots and onions reduce loss of moisture due to decrease in surface area. எப்பொழுதுமே நம்ம இந்த ரேடிஷ், முள்ளங்கி, கேரட், ஆனியன்லாம் வாங்கினோன்னே அது மேலே ஒன்று இருக்கும்ல இலை, அதை பிச்சுட்டு தான் வந்து வைக்கணும். அது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து அது காஞ்சி போயிடும். அந்த இலையெல்லாம் பிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக காயாது. Vegetables should be kept cold in a damped cloth or in a covered ventilated container. அதை வந்து நம்ம டேம்ப்னா அதாவது ஒரு ஈர துணியில் சுருட்டி வச்சோம் அப்படின்னா அது வந்து வெளியிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நாளைக்கு இருக்கும். Roots and tubers may be stored in a cool, ventilated place. The storage temperature being maintained between 3 to 10 degrees Celsius. வைக்கணும் ரூட் வெஜிடபிள்லாம். ஒன்லி ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஷுட் பி செலக்டட் அண்ட் ஸ்டோர்ட். அதாவது ஃப்ரெஷ் வெஜிடபிளில் மட்டும் தான் செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். வீணாக போனதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது. லீஃபி அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் ஏஜிங் ஆஃப்டர் ஹார்வெஸ்ட். The crispiness and flavor of green leaf vegetable deteriorate as water evaporate from it. அது வந்து இப்போ நீங்கள் இதே வச்சிங்களேன், இப்போ க்ரீன் லீஃப் வெஜிடபிள்னால் கீரை, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து மற்ற வெஜிடபிளை காட்டிலும் என்ன ஆகிடும், சீக்கிரமாக சுருங்கி போயிடும். ஏன்னா அதை நம்ம பறித்த உடனே அதில் உள்ள வாட்டர்லாம் போக ஆரம்பிச்சிடும். அப்போ சீக்கிரமாக சுருங்கிடும். Leafy and other vegetables tend to shrivel and become unpalatable. When stored uncovered in the refrigerator, use of plastic bag for storage of clean, dry vegetable retard the evaporation of moisture from them. அதில் உள்ள மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே வெஜிடபிள் எல்லாத்தையும் ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி தான் அது உள்ள ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வைக்கணும். சரிங்களா? இதுதான் வெஜிடபிள் அண்ட் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணுற மெத்தட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெரிஷபிள் ஃபுட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நான் பெரிஷபிள் ஃபுட்டை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றது. டாலு, ஹோல் லெக்யூம், மோஸ்ட் ஆஃப் த ஹோல் ஸ்பேசஸ், அப்புறம் ஆயில் சீட்ஸ் கேன் பி க்ளீன் டு ரிமூவ் ஸ்டோன், சாண்ட் அண்ட் எனி அதர் ஃபாரின் மேட்டர் அண்ட் வாஷ்டு வித் வாட்டர் அண்ட் டு ரிமூவ் எனி டஸ்ட் அண்ட் டர்ட் adhering to the grains. இதெல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் செய்வாங்கள்ல, உங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அம்மா அரிசி எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, பருப்பு எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, கோதுமை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே அதில் உள்ள கல், கல், அப்புறம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுப்பாங்க. அதெல்லாம் வந்து பொறுக்கிட்டு உடைச்சிட்டு அப்புறம் அதை தண்ணி ஊற்றி கழுவி மேலே இது சன்லைட்டில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம டக்குன்னு உடனே எடுத்து அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக செய்கிறது தான். இருந்தாலும் ஏன் நம்ம இதெல்லாம் படிக்கணுன்னா நியூட்ரிஷன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படிலாம் செஞ்சால் அந்த ஒரு நியூட்ரிஷன் ஒரு ஃபுட்டில் உள்ளது நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? தீஸ் மே பி ட்ரைட் இன் த சன்னில் ட்ரை பண்ணி ஆஃப்டர் ட்ரையிங் த ஃபுட் மெட்டீரியல் ஷுட் பி அலோவ் டு கூல் பிஃபோர் பீயிங் புட் இன் கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரேஜ். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, வெயிலில் காய வைக்கிறீங்கல்ல, அப்படியே காய வச்ச உடனேவே அதை டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிடக்கூடாது. என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் வெளியிலே வச்சுருந்துட்டு அதை அந்த சூடு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டப்பாக்குள்ளே போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.
Whatever the material of the container, it is important to wash it with hot water and soap and dry any matter adhering to it should be scrubbed with a brush or coconut fiber. It should be allowed to dry in the sun. If any wiping if necessary, it should be done with a clean cloth. அதை வந்து நம்ம நல்லா தேங்காய் நார் அதான் இங்கே கொடுத்துருவோம். கோகோனட் ஃபைபர் அப்படின்னா தேங்காய் நார், வேறு ஒன்றும் இல்லை. அதால் நல்லா வாஷ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி அதை காய வச்சு அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு அதை துடைச்சி அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றாங்க. Some storerooms are fitted with a wall cupboard and these are convenient for storage. வால்லே கபோர்டு வச்சுருப்போம்ல, அதான் அலமாரி, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்றாங்க. In many city houses there is no separate storeroom, so it is necessary to fit up store shelves in the kitchen. In this situation it is important to put the shelves as far away from the cooking area as possible because cooking results in heating up the air around the stove. This frequent increase in temperature encourages the growth of moth in the food. Therefore the storage shelf should be located in a cool and dry corner of the kitchen. புரியுதா? இப்போ அந்த காலத்துலலாம் ஏன் வந்து ஒரு ரூம் வச்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளெல்லாம் அதில் சேவ் பண்ணி வைக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, இருட்டு ரூமில். அதை லைட்டு போட்டு தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. கிச்சன்லேயே வச்சுருக்கவே மாட்டாங்க. அப்புறம் இப்போல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்டோர் ரூம்னு ஒன்று வச்சு அதில் தான் மூட்டை மூட்டையாக அரிசி பருப்பு எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. நம்ம போய் நம்மளுக்கு வேணுங்கிறத எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இப்போ என்னது, நம்ம இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோன்னா அதுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. கிச்சன்லேயே தான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதனால தான் சீக்கிரம் வீணாகிடுது பண்டங்கள்லாம். அப்போ கிச்சனில் நம்ம சமைக்க அந்த ரூமே என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த கண்டெய்னர் அந்த இடத்துல உள்ள ஏரும் ஹீட் ஆகும். அப்போ அந்த ஹீட் வந்து எதுக்கு வந்து, ஹீட் இருந்துச்சுனாவே அந்த இடத்துல மாய்ஸ்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ வந்து மோத் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இதுவே வாய்ப்பாக அமைஞ்சிடுது. சரியா? அதனால தான் எப்போதுமே நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, அதை வந்து தனி ரூமில் தான் வைக்கணும், இல்லைனா கிச்சன்லேயே ஒரு மூலையில் வச்சிடணும். In rural household, cereals are stored in containers made up of bamboo and plastered with mud or cow dung. அதாவது இப்போ அந்த சீரியல்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா, மட்டு இப்போ பருப்புன்னு வச்சுக்கோங்க, பைத்தம் பருப்பு அதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா, மண் களிமண் இருக்குல்ல, களிமண் இல்லை பேர் என்ன, மட்டுன்னா என்னென்னா சேரு, அதான் மண்ணை வந்து தண்ணி ஊற்றி குழப்பி அதில் அந்த சீரியல்ஸை போட்டு குழப்பி சன்னில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ அந்த மட்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படி மட்டில் வந்து போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி கவுடங் சாணி இருக்குல்ல, அதில் போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வீணாக போகாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அது மாதிரி பேம்பு, அதாவது மூங்கிலாலான கூடையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ ஒரு டிஷ்லையோ போட்டு வச்சுருப்பாங்க. Cereals after harvest and drying are stored in this container and covered with dried hay. அதாவது ஈரம் இல்லாமல் ட்ரையாக உள்ளதை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. These storage structures are however susceptible to attack by rodent and consequently some losses of stored food grains occur. இது மாதிரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் எலி தொலைலாம் இல்லாமல் இருக்கும், இல்லைனா எலி வந்து எல்லாத்தையும் கடிச்சு வீணாயிடும். For bulk storage of food grain usually maintained by wholesale traders, State Trading Corporation, Food Corporation of India அதுலேருந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. The food grains are stored in gunny bag in godowns usually made of rat proof. These godowns are to be properly ventilated, periodically fumigated and kept free from water logging to prevent damping of stored commodities. அதாவது அந்த மாதிரி பெரிய பெரிய கொடோன்லலாம் சாக்கில் போட்டு அந்த சாக்கு வந்து ரோடன் ப்ரூஃபாக இருக்குமா, அதை எலி கடிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் தான் நான் பெரிஷபிள் ஃபுட்டை வந்து, அதாவது வீணாகவே ஆகாத ஃபுட்டை இப்படிலாம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரியா? அடுத்தது செமி பெரிஷபிள் ஃபுட்டு, அதாவது கொஞ்ச நாளில் வீணாகிற ஃபுட்டு, அதான் செமி பெரிஷபிள் ஃபுட். When cereals, dal and legume are subjected to any processing such as grinding, roasting, frying, their high quality storage life is reduced depending upon the storage temperature and relative humidity. இதெல்லாம் வந்து மாய்ஸ்சர் பண்ணிட்டு வறுத்துட்டுனாவே அது வீணாகிடும் சீக்கிரம். அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதெல்லாம் வந்து எப்படி வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னா, ஃப்ளோர் அண்டு சாமலினானா வந்து சுஜி, அது என்ன ரவான்னு சொல்லுவோம்னா அதான் சாமலினா. Spoil faster than whole grain because the insects can use these foods more easily. அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து புழு வச்சிரும்னு சொல்கிறாங்களே, ரவாலாம் ரொம்ப நாள் இருக்காது பூச்சி வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹோல் கிரெயின் முழு தானியங்களை தவிர இந்த மாதிரி உடைச்சதெல்லாம் ஈஸியாக வீணாயிடும். Apple, citrus fruits, some gourds and root vegetables should be kept well in the
cool storeroom. Suitable temperature for storage of fruits and vegetables is around 15 degree Celsius. அதை வச்சாவே கொஞ்சம் நாளைக்கு அதை நம்ம வச்சுக்கலாம். இது பாரு என்ன எப்படி ப்ராடக்ட் பனானா வந்து 12 to 6 degree செல்சியஸில் வச்சுருக்கணும். 85 to 90 ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் இருக்கணும். பீன்ஸ் பெப்பர்லாம் 7 degree செல்சியஸ், கேபேஜ் கேரட்லாம் 0 degree செல்சியஸ், லெமன் வந்து 13 to 14 degree செல்சியஸ், மிலன்ஸ் அதாவது வாட்டர் மிலன்ஸ்லாம் 4 to 10 degree செல்சியஸ், நட்ஸ்லாம் 0 to 2 degree செல்சியஸ், ஆனியன் 0 degree செல்சியஸ், டொமேட்டோ வந்து 4 to 10 degree செல்சியஸில் வச்சுருக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுதான் வந்து செமி பெரிஷபிள் ஃபுட்டை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மெத்தட். அவ்வளோதான், இது வரைக்கும் படிச்சிங்கன்னா போதும். இதுதான் ஃபுட் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதோட இந்த கொஷின் முடியுது. அடுத்தது ஃபுட் அடல்ட்ரேஷன். ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டில் வந்து கலக்கக்கூடிய அதாவது எக்ஸ்ட்ரா அதாவது ஃபுட்டு அடிட்டிவ்ஸ் வேறு, சரியா? இது வேறு, ஃபுட் அடல்ட்ரேஷன் வேறு. ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னா நல்ல திங்ஸ் கூட கெட்ட திங்ஸை கலக்கிறது. ஓகேங்களா? ஃபுட்டு ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா நல்ல திங்ஸ் கூட நல்ல திங்ஸை மட்டும் கலக்கிறது. ஃபுட்டு அடல்ட்ரேஷன்னா நல்ல திங்ஸ் கூட கெட்ட திங்ஸை மட்டும் கலக்கிறது. ஃபுட் அடிட்டிவ்ஸ்னால் ரெண்டுமே சேர்ந்து கலக்கிறது. இது மூணுத்துக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழில் எழுதி வச்சுக்கோ. ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னா adulteration is defined as the process by which the quality or the nature of food substance is reduced. அந்த தப்பான ஃபுட்டு அதில் கலக்கிறது மூலிமா அந்த நல்ல ஃபுட்டோட குவாலிட்டி கெட்டு போயிடுது. அது பேர் தான் ஃபுட் அடல்ட்ரேஷன். த அடிஷன் ஆஃப் ஃபாரின் அண்ட் லோ குவாலிட்டி சப்ஸ்டன்ஸ், அதில் என்னத்தை ஆட் பண்ணுறோம்? லோ குவாலிட்டி சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். த ரிமூவல் ஆஃப் எ வைட்டல் எலிமெண்ட், அதுலேருந்து அந்த நல்ல குவாலிட்டி திங்ஸில் இருக்கிற வைட்டல் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் வந்து நம்ம அதுலேருந்து எடுத்து விடுறோம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் ஃபுட் அடல்ட்ரேஷன். அக்கார்டிங் டு த இந்தியன் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954, any ingredient which is present in food as an age-old problem is done through a large number of practice. மிக்சிங் பண்ணனாலோ, சப்ஸ்டிடியூஷன் அதுக்கு பதிலாக இன்னொன்று சேர்த்தாலோ, அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினாலோ, அப்புறம் கேன்சலிங் த குவாலிட்டி அதோட குவாலிட்டியை வந்து கேன்சல் பண்ணிடும். சரிங்களா? புட்டிங் அப் டேகம்போஸ்டு ஃபுட் ஃபார் சேலிங், மிஸ் பிராண்டிங் ஆர் கிவிங் ஃபால்ஸ் லேபிள், இதெல்லாம் பண்ணினாலோ, அடிஷன் ஆஃப் டாக்ஸிகன் ஆட் பண்ணாலோ அந்த ஃபுட்டு ஆக்ட் வந்து என்ன பண்ணுமா? அதுக்கு உரிய நடவடிக்கையை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் காமன் அடல்ட்ரன், காமனாக எது கூட சேர்க்குறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுக்கினே இது நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம நார்மல் லைஃப்பில் பார்க்குறது தான். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் அடல்ட்ரன் எது கூட எதை சேர்ப்பாங்கன்னு பாரு. ஃபுட் மெட்டீரியல், சீரியல், வீட்டு, ரைஸ், கோதுமை, அரிசி கூட மட்டு, கிரீட்டு, சோப்பு, ஸ்டோன் பெட். காமன் அடல்ட்ரன் எதை சேர்ப்பாங்களா? மண். மட்டுனா என்ன? மண், களிமண். கிரீட், சோப்பு தூள். ஸ்டோன் பெட், கல், சின்ன சின்ன கல், இதெல்லாம் வந்து அதில் கலப்பாங்க. ஆமாம் தானே? இப்போ நம்ம ரேஷனில் போடுறாங்க அரிசி அப்படின்னா அரிசி பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும்? அதில் குட்டி குட்டி கல் கிடக்கும், நெல் நிறையா இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் அது கூட சேர்ப்பாங்க. டால்னால் பருப்பு கூட கோல், தார், டைஸ், கேசரி தால் இதெல்லாம் சேர்ப்பாங்க. டர்மரிக் பவுடர் கூட லெட் குரோமேட் பவுடரை வந்து சேர்க்குறாங்க. மஞ்சத்தூள் கூட. தனியா பவுடர், என்னது தனியா பவுடர், தனியானா என்ன சொல்லுவோம்? கொத்தமல்லி, அந்த பவுட்ரு கூட ஸ்டார்ச்சு, கவுடங், மாட்டு சாணம், ஹார்ஸ் டங் பவுடர் இதெல்லாம் சேர்க்குறாங்களாம் தனியா பவுட்ரு கூட. பிளாக் பெப்பர் கூட ட்ரை சீட்ஸ் ஆஃப் பப்பாயா சீடு இருக்குல்ல, பப்பாளி விதை, அதை வந்து பிளாக் பெப்பர் கூட சேர்ந்து கொடுத்தா நம்மளுக்கு என்ன தெரியும்? ரெண்டும் கருப்பாக தானே இருக்குது, தெரியாது. அது கூட அதை சேர்க்குறாங்களாம். சில்லி பவுடர் கூட வந்து சா டஸ்ட்டு, பிரிக் பவுடர் செங்கல் அதை சேர்க்குறாங்களாம். டீ டஸ்ட்டு கூட வந்து பிளாக் கிராம் ஹஸ்க்கு, அதாவது இந்த உளுந்தோட அந்த தோல் அதை சேர்க்குறாங்களாம். டமரின் சீட்ஸ் பவுடர், சா டஸ்ட்டு, டீ டஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே அதில் சேர்க்குறாங்களாம். டீ தூள் கூட. காஃபி பவுடர் கூட டேட் ஹஸ்க்கு, டமரின் ஹஸ்க்கு, அப்புறம் சிக்கரி இதெல்லாம் சேர்க்குறாங்களாம். அசபோடிட்டா கூட வந்து அசபோடிட்டா இது பெருங்காயத்தூள் கூட சாண்டு, கிரீட், ரெசின், கம்ஸ் இதெல்லாம் சேர்க்குறாங்களாம். மஸ்டர்ட் சீட் கூட வந்து சீட் ஆஃப் ப்ரிக்லி, பாப்பி, ஆர்ஜ்மன் இதெல்லாம் சேர்க்குறாங்களாம். எடிபிள் ஆயில் கூட மினரல் ஆயில், ஆர்ஜ்மன் ஆயில் இதெல்லாம் சேர்க்குறாங்க. பட்டர் கூட வந்து செல்லுலோஸ், ஸ்டார்ச், நான் பெர்மிட்டட் கலர்ஸ் இதெல்லாம் சேர்க்குறாங்க. ஸ்வீட் மீட்ஸ் கூட வந்து
நான் பெர்மிட்டட் கலர்ஸ்லாம் சேர்க்குறாங்களாம். ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இன் பேக்கிங், அதில் வந்து க்ரீன் டை. எப்படி நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது அப்படி பச்சை பசேல்னு இருக்கும், அதை ஒரு 10 நிமிஷம் நீ தண்ணியில் ஊற போட்டோன்னு வச்சுக்கேன், அப்படியே அதில் உள்ள க்ரீன், அந்த தண்ணி ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். அதான் க்ரீன் டை கலக்கிறது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம நார்மலாக பட்டாணி ட்ரை பீஸ் இருக்குல்ல, அதை வாங்கி ஊற வச்சு வேக வச்சு தான் நம்ம இப்போ வெஜிடபிள் ரைஸ் அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பச்சை பட்டாணி யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் கலராக இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் கலராக அதை யூஸ் பண்ணவே கூடாது. மில்க்கு கூட வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபேட்டு, அடிஷன் ஆஃப் ஸ்டார்ச், வாட்டர் இதெல்லாம் சேர்க்குறாங்க. கீ கூட வந்து வனஸ்பதி சேர்க்குறாங்க. வீட் ஃப்ளோர், கோதுமை மாவு கூட வந்து லோ கிரேட் ஃப்ளோர் ஃப்ரம் மைதா, அப்புறம் ரவா இதெல்லாம் சேர்க்குறாங்க. செமலினா ரவா கூட வந்து சாண்டு மண் சேர்க்குறாங்க. பல்சஸ் அண்ட் லெகியூம்ஸ் கூட வந்து கேசரி டால், கிளே ஸ்டோன், கிராவல் இதெல்லாம் சேர்க்குறாங்க. கோவா, பால்கோவா கூட வந்து ஸ்டார்ச் சேர்க்குறாங்க. சாஃப்ரன் கூட வந்து ட்ரைடு ஃபைபர் கார்ன், அப்புறம் டைடு டென்ட்ரில்ஸ் ஆஃப் மெய்ஸ் இதெல்லாம் சேர்க்குறாங்க. சுகர் கூட வந்து சாக் பவுடர் சேர்க்குறாங்களாம். காமன் சால்ட்டு கூட வந்து ஒயிட் பவுடர் சாக் ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் அதை சேர்க்குறாங்களாம். ஹனி கூட வந்து சுகர் அண்ட் ஜாகரியை சேர்க்குறாங்க. ரவா கூட வந்து அயன் ஃபில்லிங்ஸ் டு ஆட் வெயிட், அயன் ஃபில்லிங் சேர்க்குறாங்க, அப்போ தான் ரவா வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு. இதில் தான் காமன் ஃபுட் மெட்டீரியல் கூட காமன் அடல்ட்ரண்ட் என்னென்னலாம் சேர்க்குறாங்க அப்படின்றது. சரிங்களா, இது பேர் தான் ஃபுட் அடல்ட்ரேஷன். இதையும் எழுதணும். அப்புறம் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் அது கூட சேர்த்து எழுதணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1954. ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1954 கொண்டு வந்திருக்காங்க. விச் ஹாஸ் பீன் இன் ஃபோர்ஸ் சின்ஸ் June 1, 1955. அது வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தது எப்போ? 55 தான். The objective of this act was to ensure that food particles sold to the consumers are pure and wholesome. இது எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா, கன்சியூமர் வாங்குறவங்களுக்கு வந்து பியூராகவும் அதோடைய ஃபுல் ஹோல்சம் குவாலிட்டியும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. திஸ் ஆக்ட் வாஸ் amended in 1964 and again in 1978 to ensure strongest punishment for those indulging false practice. இது வந்து 1976 பனிஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நான் இந்த கடையில் வாங்கின அரிசியில் இவ்வளோக்கு கல் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட்லேருந்து. சரிங்களா, according to the act, food can be considered to be adulterated when any one of the following modes acts. இதில் வந்து ஏதாவது ஒன்று இருந்தாவே நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு பாரு, admixture of inferior or cheaper substance, அதாவது மிக்ஸ் பண்ணும்போது சீப் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தாலோ, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சர்டைன் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரம் த ஃபுட், அந்த நல்ல ஃபுட்டுலேருந்து அதோட குவாலிட்டியை வெளியில் எடுத்துட்டாலோ, ப்ரிப்பரிங் ஆர் பேக்கிங் அண்டர் இன்சானிட்டரி கண்டிஷன், அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போதோ இல்லை பேக் பண்ணும் போதோ ஹைஜீனிக்காக இல்லாமல் பண்ணியிருந்தாலோ, சேஃப் ஆஃப் இன்செக்ட் இன்ஃபெஸ்டட் ஃபுட், அது உள்ள பூச்சி எதுவும் இருந்தாலோ, அப்டைனிங் த ஃபுட் ஃப்ரம் எ டிசீஸ்ட் அனிமல், அதாவது டிசீஸ் அனிமல்லேருந்து அந்த ஃபுட்டை வந்து எடுத்திருந்தாலோ, இன் கார்பரேஷன் ஆஃப் ஏ பாய்சனஸ் காம்பனண்ட், அதில் வந்து பாய்சன் காம்பனண்ட் இருக்கிற மாதிரி ஏதாவது கலந்துருந்தாலோ, என்ட்ரி ஆஃப் இன்ஜுரியஸ் கன்ஸ்டிடியூன்ட் ஃப்ரம் த கண்டெய்னர் யூஸ்டு, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு அது மூலிமா ஏதாவது இன்ஜுரி ஆனாலோ, யூஸ் ஆஃப் கலரிங் மேட்டர் அதர் தென் ஆர் கிரேட்டர் குவான்டிட்டிஸ் தட் கேன் அப்ரூவ்டு ஃபார் த ஃபுட், அதாவது அப்ரூவல் வாங்கினதை விட அதிக கலர் சேர்த்துருந்தாலோ, சேல் ஆஃப் சப்ஸ்டண்டட் ப்ராடக்ட் விச் மே ஆர் மே நாட் பி இன்ஜுரியஸ் டு ஹெல்த், இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் தரக்கூடியது அப்படின்னு அதிலே போட்டு சேல் பண்ணாலோ, இது எல்லாம் இருந்தால் நீ கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் வந்து இதுக்கு கண்டிப்பாக இது எடுப்பாங்க. சரிங்களா, ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டோட சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டோடது prohibition of import of adulteration, misbranded or without license or in contravention of PFA Act or rules. இந்த ஆக்டுக்கு கீழே லைசன்ஸ் வாங்காமல் யாராவது ஃபுட் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்கனாலோ இல்லை அடல்ட்ரேஷன் பண்ணினாவோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது. அடுத்தது ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுஃபேக்சர் சேல் வித்தவுட் லைசன்ஸ் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணுறது சேல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணினாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ரெகுலேட் யூஸ் ஆஃப் அடிட்டிவ்ஸ், கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸிங் எய்ட்ஸ், அதாவது அடிட்டிவ்ஸ் சேர்க்குறாங்கல்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக பர்மிஷன் வாங்கின அளவு மட்டும்தான் சேர்க்கணும். அதை விட அதிகமாக சேர்த்தாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்.
அடுத்து பேக்கேஜிங் அண்ட் லைசன்சிங் ஆஃப் ஃபுட். பேக்கேஜ் பண்ணுறது அது எல்லாத்துக்குமே லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். கண்டிஷன்ஸ் ஃபார் லைசன்ஸ் ஃபார் சேல், ஸ்டாக் அண்ட் எக்ஸிபிட். அதாவது அதை சேல் பண்ணுறதுக்கு, ஸ்டாக் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிஷன் லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்குவாங்க. யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட் இன் ஃபுட். அந்த ஃபுட்டில் வந்து பெஸ்டிசைட் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ரெகுலேஷன் கன்சர்னிங் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில் அண்ட் ஃப்ளேவர். அதாவது ஆயில் எல்லாத்துக்குமே ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. ப்ரிஸ்கிரைப் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட். அதாவது மினிமம் ஸ்டாண்டர்டாவது அந்த ஃபுட்டில் இருக்கணும் அப்படின்றத இந்த ஆக்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. ப்ரிஸ்கிரைப் பெனால்ட்டிஸ். அந்த மாதிரி ஏதாவது இல்லை தப்பாக வந்து அந்த மேனுஃபேக்சரிங் டேட்லாம் போட்டாங்க அப்படின்னா அதுக்கெலாம் பெனால்ட்டி கட்டணும். ப்ரிஸ்கிரைப் மேனர் ஆஃப் அனலைசிஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஆக்ஷன். அந்த ஃபுட்டை வந்து அனலைஸ் பண்ணி எந்த நேரத்தில் வேணாலும் அதை பிரித்து அனலைஸ் பண்ணுறதுக்குரிய அந்த இது வந்து பவர் வந்து இந்த ஆக்டுக்கு இருக்குது. Define power of central and state government in the upkeep of safety and standard of food and food product. அந்த பவர் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு தந்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ். அந்த ஆக்டெல்லாம் செய்ய முடிந்தவை அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகேங்களா? பனிஷ்மெண்ட். என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்டுக்கு மூலயமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் ஆஃப் அடல்ட்ரேட்டட் ஃபுட் இன் அண்ட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் 6 months imprisonment which may be extended to 3 years with a fine of not less than ₹100,000. அதாவது ஏதாவது இது மாதிரி ஃபுட் அடல்ட்ரேஷன் பண்ணினவங்களை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து ₹1000 ஃபைனு, 6 months வந்து பெயில் இல்லாமல் ஜெயில் தண்டனை. அது வந்து 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்றாங்க. இஃப் த அடல்ட்ரேட் ஆர்டிகல்ஸ் இஃப் ஆஃப் இன்ஜுரியஸ் நேச்சர் த பனிஷ்மெண்ட் மே ரைஸ் அப் டு 6 years. 6 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு 6 வருஷம் வரைக்கும் அந்த தண்டனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 5000 வரைக்கும் ஃபைன் போடலாம் அப்படின்றாங்க. இஃப் அன் அடல்ட்ரேட் ஃபுட் இஸ் லைக்லி டு காஸ் டெத்து. அந்த ஃபுட்டை சாப்பிட்டு டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அதாவது லைஃப் லாங் அந்த ஆயுள் தண்டனைன்றாங்கள்ல அது அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் 5000லேருந்து அதுக்கு மேலே வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஃபுட் சேஃப்டி இஸ் நெசசரி அட் ஈச் அண்ட் எவரி ஸ்டேஜ் இன் த ஃபுட் செயின் ஃபார் ப்ரிசர்விங் த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் அண்ட் ஃபார் என்ஷூரிங் தட் இஃப் த சேஃப் ஃபார் கன்சப்ஷன். எப்பொழுதுமே ஃபுட் சேஃப்டி வந்து தயாரிக்கிறதுல மட்டும் இல்லை, தயாரிக்கிறதுலேருந்து அதாவது ஒன்று எடுக்கிறதுலேருந்து அதை பேக்கிங், ஸ்டோரேஜு, அப்புறம் இது சேல் எல்லாத்துலேயும் போய் சாப்பிட்ற வரைக்கும் அது வந்து ஹெல்த்தியாகவே இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் அந்த ஆக்ட் மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே அதே தான். என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் ரூல்ஸ் அண்டர் த பிஎஃப்ஏனா அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலயமா திடீர்னு போய் ஒரு ஹோட்டலில் வந்து அவங்களால அந்த பவரை யூஸ் பண்ணி செக் பண்ண முடியும். திடீர்னு ஒரு பேக்கேஜ் மாவு இருக்குது, எக்ஸ்பைரிக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, ஆனால் அதை ஓப்பன் பண்ணி அது உள்ளே பூச்சி இருக்கான்னு அவங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் தான் அவங்களோட பவர். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் அடல்ட்ரேஷன் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? இதையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.